ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பிஇஓ மேக்ஸ் மேத்தமெட்டிக்கல் ஆப்டிடியூட் அண்டு மென்டல் எபிலிட்டி டெஸ்ட் இந்த யூனிட் பொறுத்தளவு நம்ம எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு பார்க்க போகிறோம். எந்தெந்த புக்கெலாம் நம்ம வந்துட்டு ஃபாலோ பண்ணணும்னு நம்ம பார்க்கலாம். சிலபஸ் பாருங்கள். டேட்டா அனாலிசிஸ், கன்வர்ஷன் ஆஃப் இன்ஃபர்மேஷன் டு டேட்டா, ப்ரெசன்டேஷன் அண்டு இன்டர்பிரிட்டேஷன் ஆஃப் டேட்டா, டேபிள்ஸ், கிராஃப்ஸ், டயக்ராம்ஸ், analytical interpretation of data, simplification, percentage, highest common factor HCF, lowest common multiple LCM, ratio and proportion, simple interest, compound interest, area, volume, time and work, decision making and problem solving, logical reasoning, puzzles, type, verbal and non-verbal. இதான் வந்துட்டு பிஇஓட மேக்ஸ் சிலபஸ். இந்த சிலபஸ் பொறுத்தளவு நீங்கள் மெயினாக பார்க்க வேண்டியது ஸ்கூல் புக். 6th to 10th வரைக்கும் உள்ள ஸ்கூல் புக் நீங்கள் வந்துட்டு கவர் பண்ணணும். இந்த டாபிக் வந்து எங்கெங்கே இருக்கோ, அதாவது இப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், இதெல்லாம் வந்துட்டு வாழ்வியல் கணிதம் அப்படின்ற டாபிக் கீழே வரும் இல்லையா. ஸோ 6th, 7th, 8th, 9th இந்த டாபிக் எங்கெங்கே கவர் ஆகுதோ அதை மட்டும் நீங்கள் படிச்சுட்டா போதும். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸ், ஸ்கூல் புக்கை கவர் பண்ணுங்கள். ப்ரீவியஸ் இயரில் கேட்ட கொஷின்ஸை வந்து சால்வ் பண்ணி பாருங்கள். அது போக டிஎன்பிஎஸ்சியில் ரீசெண்டாக நடந்திருக்கு இல்லையா எக்ஸாம், அதில் வந்துட்டு இந்த டாபிக் ரிலேட்டடான கொஷின்ஸ்லாம் வந்து நிறையா இருக்குது. அந்த கொஷின்ஸும் எடுத்து நீங்கள் வந்து சால்வ் பண்ணி பார்க்கலாம். இப்போது டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஸ்கூல் புக்கிலேருந்து எந்தெந்த சம் வந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நம்ம வந்து பார்க்கலாம். நான் ஒரு சில சம் மட்டும்தான் நான் வந்துட்டு ப்ரூஃப்காக கொடுத்துருக்கேன். இந்த சம் பாருங்கள். எடுத்துக்காட்டு 4.25 8th ஸ்டாண்டர்ட் புக்கு தான் இது. வந்துட்டு இந்த சம் வந்து பேட்ச் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. அதே 8th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 4.4ல் ஃபஸ்ட்டு சம்மும் 5th சம்மும் பேட்ச் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. இந்த எடுத்துக்காட்டு சம், இந்த பயிற்சி கணக்கு, இந்த 3 கணக்குமே வந்துட்டு பேட்ச் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்துட்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்டோட ஃபார்முலா. ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கு விடும்போது என்ன ஃபார்முலா, அதே போல் அரையாண்டுக்கு ஒரு முறை, காலாண்டுக்கு ஒரு முறை அப்படின்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க. இந்த கொஷின் வந்துட்டு பிஇஓ பேட்ச் 2ல் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், எடுத்துக்காட்டு 4.18. இதில் ஃபஸ்ட்டு சம் பார்த்தோம் அப்படின்னா பேட்ச் 4ல் வந்து கேட்டிருக்காங்க. செகண்ட் சம் பேட்ச் 3ல் வந்து கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு எடுத்துக்காட்டு 4.14ல் செகண்ட் சம், இது வந்துட்டு பேட்ச் 5ல் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மெயினாக நீங்கள் 8th புக் வந்து நல்லா கவர் பண்ணிக்கோங்க, சரிங்களா. ஸோ டைம் அண்ட் ஒர்க்லேருந்து 2 or 3 ப்ராப்ளம்ஸ் வந்து ஒவ்வொரு பேட்ச்லேருந்து கேட்டிருக்காங்க. காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்டு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் 3 to 4 சம் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்கூல் புக்கை வந்து கவர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர், அது போக டிஎன்பிஎஸ்சியோட ரீசன்ட் கொஷின் பேப்பர்ஸில் வந்திருக்க மேக்ஸ் ப்ராப்ளம் வந்து நீங்கள் சால்வ் பண்ணி பாருங்கள். இந்த டாபிக் மட்டும், சரிங்களா. டைம் அண்ட் ஒர்க், சிம்பிள் அண்டு காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட், பர்சன்டேஜ், இந்த மாதிரி சிலபஸில் இருக்க டாபிக் மட்டும் நீங்கள் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்து சால்வ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்து